பக்கத்தில் இருந்தது. ஒரு விழுங்குதல். யோனா மீனின் வயிற்றிற்குள் சென்றான். யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றிற்குள் இருந்தான். அவன் சிந்தித்து ஜெபிப்பதற்கு அதிகமான நேரம் கிடைத்தது. 3 நாட்களுக்கு பின்னர் கடைசியாக தேவனுக்கு கீழ்ப்படிய யோனா வாக்கு பண்ணினான். அப்போதே தேவன் மீனிடம் பேசினார். அது யோனாவை கடற்கரையில் வாந்தி பண்ணி போட்டது. ஒருமுறை கூட தேவன் யோனாவிடம் நினிவேக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கட்டளையிட்டார். இந்த முறை யோனா போனான். யோனா உரத்த சத்தமாய், இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறி பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். நினிவே மக்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அவர்கள் ஒன்றும் புசிக்காமல் இரட்டுடுத்தி தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதாக தங்களை வெளிப்படுத்தினார்கள். ராஜா கூட தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினான். அவன் தன்னுடைய அரியணையிலிருந்து